ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பருப்பே இல்லாமல் டக்குன்னு தக்காளி வெங்காயம் வச்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். சாஃப்டான இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறவரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நினைச்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் நீளாக்க கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கூடயே காரத்துக்கு ஒரு 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வரட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்குறேன். அது நல்லா பச்சை வாசனை போக கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தக்காளி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு. அவ்வளோதாங்க. சூப்பராக ஈஸியாக டக்குன்னு சாஃப்டான இட்லிக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு